நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம் ஆதாரம் என்ன தெரியுமா? 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகம் பருவம் 2ல உள்ள இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிற பகுதி தான். இங்கிலீஷ்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்வோம். சரி, இது விரிவாக அலசுவோம். ஆரம்பிக்கலாம். பாடப்புத்தகத்தோட முதல் பத்தியில நமது உடலோட மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பை அவங்க அறிமுகம் செய்றாங்க. அதாவது நமது இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது முக்கியமா 3 விஷயங்களை உள்ளடக்கியது. இதயம், இரத்தக் குழாய்கள், அப்புறம் ரத்தம். ஓகே, இதயம், இரத்தக் குழாய்கள், ரத்தம், இது 3 சேர்ந்தது தான் அந்த முழு மண்டலமும். ஆனா இப்போ இந்த மண்டலம் உடம்புல அப்படி என்னதான் பெரிய வேலை செய்யுது? அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த இரத்த ஓட்ட மண்டலம் ஏதோ ஒரு ஒற்றை வேலையை மட்டும் செய்யல. இது நம்ம உடம்போட முழுமையான ஒரு டெலிவரி மற்றும் செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி செயல்படுது. புத்தகத்துல இதோட முக்கிய பணிகளை 5 பாயிண்டுகளா கொடுத்திருக்காங்க. ஓகே மாணவர்களே, இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன? முதலாவது குறிப்பு, இது நமது உடலில் உள்ள சுவாச வாயுக்களை கடத்துகிறது. அதாவது நாம உள்ளிழுக்கும் ஆக்சிஜனை உடலோட மூலை முடுக்குகளுக்கு கொண்டு செல்வதும் அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடை திரும்ப வெளியே கொண்டு வரதும் இதோட வேலைதான். அப்போ மூச்சு விடுறது நுரையீரல் செஞ்சாலும் அந்த ஆக்சிஜனை உடம்பு முழுக்க சப்ளை பண்றது இரத்த ஓட்ட மண்டலம் தான். மிக துல்லியமா சொன்னீங்க. இரண்டாவது குறிப்பு, நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற உணவு சத்து பொருட்கள், அப்புறம் நம்ம உடம்பு சுரக்கிற பல்வேறு ஹார்மோன்களை உடலின் பல பாகங்களுக்கும் இதுதான் எடுத்துச் செல்கிறது. அப்ப சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதும் இதுதான். ஆமா. மூணாவது விஷயம், உடல்ல உருவாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக அவற்றை கடத்திட்டு போறதும் இதே மண்டலம்தான். ஆ, அப்போ சத்துக்களை டெலிவரி பண்றதும் இதுதான், கழிவுகளை அள்ளிக்கிட்டு வரதும் இதுதான். கரெக்ட். நான்காவது குறிப்பு, தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இது ஒரு நடமாடும் இராணுவம் மாதிரி. வாவ், செக்யூரிட்டி வேலையும் இதுக்குள்ள அடக்கம். கண்டிப்பா. ஐந்தாவது மற்றும் கடைசி குறிப்பு, நமது உடல் வெப்பநிலையை எப்போதும் ஒரே சீராக வைக்க உதவுகிறது. நம்ம உடம்பு ரொம்ப சூடாகாமலும் ரொம்ப குளிர்ந்து போகாமலும் பார்த்துக்கிறது இந்த இரத்த ஓட்ட மண்டலம்தான். அதுக்கு ஒரு மைய இயந்திரம் தேவை இல்லையா? ஒரு பம்ப். அதுதான் இதயம். ஆமா, பாடப்புத்தகம் இதயத்தோட இருப்பிடத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. இதயம் மார்பறையில் 2 நுரையீரல்களுக்கு இடையே அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாம நமது இதயம் 4 அறைகளைக் கொண்டது. சபாஷ். இதயம் என்பது வெறும் ஒரு உறுப்பு கிடையாது. நாம பிறந்தது முதல் நமது வாழ்நாள் முழுவதும் ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காம தொடர்ந்து செயல்படுகிற ஒரு பம்ப் அது. நீங்க தேர்வுக்கு தயாராகுவர் என்பதால் இங்க ஒரு மிக முக்கியமான குறிப்பை கவனிக்கணும். அந்த பெரிகார்டியம் முறை தானே? அதேதான். இதயத்தை பாதுகாப்பாக சுற்றியுள்ள உறைக்கு பெரிகார்டியம் என்று பெயர். இத கண்டிப்பா அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆனா பெரிகார்டியம்னு சொல்லிட்டு புத்தகத்துல இது 2 சுவர்களை கொண்ட உறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே, அது ஏன்? ஒரு சுவர் இருந்தாலே போதுமே. அங்கதான் இயற்கையோட வடிவமைப்பு பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். பெரிகார்டியத்தை உங்களோட மொபைல் போனுக்கு போடுற ஒரு ஷாக் அப்சர்வர் கவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. இதயம் தொடர்ந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நுரையீரல்கள் மேல உரசும். அந்த உராய்வுனால இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 2 சுவர்கள் கொண்ட உறை இருக்கு. அந்த 2 சுவர்களுக்கு நடுவுல ஒரு திரவம் இருக்கும். அது ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி செயல்பட்டு இதயத்தை பாதுகாக்குது. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அடுத்ததா இந்த இதயம் பம்ப் செய்யும் ரத்தம் எப்படி உடல் முழுவதும் போகுது? அதற்கான பாதைகள் தான் இரத்த குழாய்கள். பாடப்புத்தகத்துல இது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 தமனிகள், 2 சிரைகள், 3 தந்துகிகள். இங்கிலீஷ்ல ஆர்டரிஸ், வெயின்ஸ் மற்றும் கேபிலரிஸ். இந்த 3 தனித்தனியா இயங்குறது இல்ல. இவை 3ம் இணைந்து ஒரு மூடிய வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. மூடிய வலைப்பின்னல்னா க்ளோஸ்டு நெட்வொர்க். ஆமா, இரத்தம் உடம்புக்குள்ள சும்மா தண்ணி மாதிரி கொட்டி கிடக்கல. அது எப்போதுமே இந்த குழாய்களுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பாடப்புத்தகத்துல உள்ள தலை, கை, கால் மற்றும் முழு உடலையும் காட்டும் இரத்த குழாய்களின் வரைபடங்களை நினைவூட்டி பாருங்கள். மெயின் ரோடுகள் மாதிரி தமனிகளும் சிரைகளும் செயல்பட, ஒவ்வொரு வீட்டுக்கும் போற சின்ன சந்து மாதிரி இந்த தந்துகைகள் ஒவ்வொரு செல்லுக்கும் இரத்தத்தை கொண்டு போகுது இல்லையா? சரியா புடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். ரத்தம். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ரத்தம் அப்படின்னு சொன்ன உடனே அது வெறும் திரவம், ஒரு லிக்விட் அப்படின்னு நாம நினைச்சுடுவோம். ஆனா அறிவியல் புத்தகம் அத ஒரு திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். திசு அப்படின்னா அது தசை மாதிரியோ தோல் மாதிரியோ தானே இருக்கணும். ஒரு திரவம் எப்படி திசுவா இருக்க முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி. திசு அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய உன்னா சேர்ந்து செயல்படுற செல்களின் தொகுப்பு. இரத்தமும் வெறும் டண்டி கிடையாது, அதுல கோடிக்கணக்கான செல்கள் நீந்திக்கிட்டு இருக்கு. ஓஹோ. இரத்தம் முக்கியமா பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்களை கொண்டுள்ளது. பிளாஸ்மாங்கிறது அந்த திரவப் பகுதி, அதுக்குள்ளதான் இந்த செல்கள் எல்லாம் மிதக்குது. அந்த இரத்த அணுக்களை நம்ம 3 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த 3 வகைகள் என்னென்ன? முதல் வகை இரத்த சிவப்பணுக்கள், ஆங்கிலத்துல சுருக்கமா RBC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு முக்கியமான தேர்வு குறிப்பு இருக்கு. இந்த சிவப்பணுக்கள் எங்க உருவாகுது தெரியுமா? எங்க உருவாகுது? நமது எலும்புகளுக்கு உள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது, அதாவது போன் மேரோ. எலும்பு மஜ்ஜை தான் இந்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யற ஒரு மாபெரும் ஃபேக்டரி. எலும்புக்குள்ளதான் இரத்த செல்கள் உருவாகுதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இரண்டாவது வகை இரத்த வெள்ளை அணுக்கள், WBC. இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், கிருமிகளை எதிர்த்து போராடுற படைவீரர்கள். 3வது வகை இரத்த தட்டுகள், பிளேட்லெட்ஸ். இவங்க தான் ரிப்பேர் பண்றவங்க தானே? நமக்கு எங்கேயாவது அடிபட்டு இரத்தம் வெளியேறினா உடனே அந்த இடத்துல இரத்தத்தை உறைய வச்சு சரி பண்றவங்க. மிகச்சரி. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு சின்ன செயல்பாடு செய்யணும்னு புத்தகம் சொல்லுது. செயல்பாடு 6, நாடி துடிப்பு பற்றியது. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் உங்களோட வலது கையின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரல இடது கை மணிக்கட்டின் உள்பக்கம் வைங்க. ஒரு சில வினாடிகள் அமைதியா கவனிச்சு பாருங்க. உங்களால அங்க ஒரு துடிப்பை உணர முடியறதா? இப்படி துடிக்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா அறிவியல் ரீதியா இதுக்கு பெயர் தான் நாடி துடிப்பு, பல்ஸ். ஆனா மணிக்கட்டுல இதயம் இல்லையே, அப்புறம் எப்படி துடிக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆமா, அது எப்படி? இதற்கு காரணம், இதயம் பம்ப் செய்யும்போது அந்த அழுத்தம் தமனிகள் வழியா ஒரு அலை மாதிரி பாயும். அப்படி தமனியில் செல்லும் இரத்த ஓட்டத்தினால் ஏற்படுவதுதான் இந்த நாடி துடிப்பு. தேர்வு குறிப்பு நேரத்துக்கு வந்துட்டோம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு இருக்கணும்? 72 முதல் 80 வரை இருக்கும். சூப்பர். இது உங்க நண்பர்களோட நாடி துடிப்போடு ஒப்பிட்டு பார்க்க புத்தகம் பரிந்துரைக்குது. சரி, அடுத்ததா இரத்த தானம் பற்றிய பகுதி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. யார் இரத்த தானம் செய்யலாம்? புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. 18 வயதுக்கு மேற்பட்ட ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யலாம். நோயாளிகளுக்காக இரத்த வங்கிகளில் தற்காலிகமாக சேமிக்கப்படுது. அவசரகால விபத்துக்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளின் போது உயிர்காக்க இது ரொம்பவே பயன்படுது. இப்போ இந்த டாபிக்கை நாம விரிவாக அலசுவோம். முதல் வரியே என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு நன்கு வளர்ச்சியடைந்த நரம்பு மண்டலம் இருக்குன்னு சொல்லுது. இது நியூரான் அப்படின்னு சொல்லப்படுற நரம்பு செல்களால ஆனது. ஆமா, அதாவது இது ஒரு ஈஸியான உதாரணம் மூலமா சொல்லணும்னா, ஒரு பெரிய கட்டிடம் எப்படி சின்ன சின்ன செங்கற்களால கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நம்ம ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் இந்த நியூரான் செல்களால உருவாக்கப்பட்டிருக்கு. வாவ், சூப்பர். இப்போ இந்த சிஸ்டம்குள்ள 4 முக்கியமான உறுப்புகள் இருக்கு. மூளை, தண்டுவடம், அப்புறம் உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள். இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நரம்பு மண்டலம் தனியா வேலை செய்யாது. தனியா வேலை செய்யாதா? ஆமா, இது நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் கூட சேர்ந்துதான் வேலை செய்யுது. புரிஞ்சுது. இது ரெண்டும் சேர்ந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. கண்டக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஏன்னா நம்ம மூளை ஒரு ரொம்ப சிக்கலான உறுப்பு. பாத்தீங்கன்னா இது மண்டையோட்டோட கபால குழிக்குள்ள ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா இருக்கு. கரெக்ட். மூளை அப்படிங்கிறது நம்ம உடம்போட மத்திய கட்டுப்பாட்டு மையம், சென்ட்ரல் கண்ட்ரோல் சென்டர். அது ரொம்ப சாஃப்ட் அப்படிங்கறதால அது பாதுகாப்பா இருக்க 3 லேயர் உறைகள் இருக்கு. அந்த உறைகளுக்கு தான் மூளை உறைகள் அல்லது மெனிஞ்சஸ் அப்படின்னு பேர் இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த மெனிஞ்சஸ் தான் மூளைய அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாத்துது. சரி, இப்ப மூளையோட பிரிவுகளை பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. இதை நீங்க புல்லட் பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை. இந்த மூளைக்கு அடுத்து தண்டுவடம் பத்தி நம்ம பார்க்கணும். ஸ்பைனல் கார்டு. இது பின் மூளையில இருக்கிற முகுளம் அப்படிங்கிற பகுதியோட தொடர்ச்சி தான். அதாவது மிடிலாவோட கண்டினியூவேஷன். அதேதான். இந்த தண்டுவடம் முதுகெலும்பு தொடரால ரொம்ப பாதுகாப்பா மூடப்பட்டிருக்கு. இது மூளையையும் உடம்புல இருக்கிற மத்த பாகங்களையும் நரம்புகள் மூலமா இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி வேலை செய்யுது. ஒரு பிரிட்ஜ் மாதிரி. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இதோட முழு அர்த்தம் என்ன?
இந்த நரம்பு மண்டலம் பண்ற அந்த 3 முக்கியமான வேலைகளை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அத 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். முதல் ஸ்டெப் வந்து உணர்ச்சி உள்ளீடு, அதாவது சென்சரி இன்புட். நம்ம உணர்வு உறுப்புகள்ல இருந்து சிக்னல்ஸ மூளைக்கு கொண்டு போறது இல்லையா? கரெக்ட். இப்போ நீங்க ஒரு சூடான பாத்திரத்தை தொடுறீங்கன்னா அந்த சூடுங்கிற சிக்னல் மூளைக்கு போறது தான் முதல் வேலை. 2வது ஸ்டெப் ஒருங்கிணைப்பு, இன்டிகிரேஷன். அந்த சிக்னலை மூளை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது. எக்ஸாக்ட்லா. கை சுடுது, உடனே கையை எடுக்கணும்னு மூளை ஒரு பதில உருவாக்குது. 3வது ஸ்டெப் வந்து செயல் வெளிப்பாடு, அதாவது மோட்டார் அவுட்புட். மூளை சொல்ற அந்த கமாண்ட் வந்து தண்டுவடம் வழியா நம்ம தசைகள் அல்லது சுரப்பி செல்களுக்கு கடத்தப்படுறது. உடனே நாம கைய பின்னாடி இழுத்துக்குவோம். சரியா சொன்னீங்க. தசைகள் மற்றும் கிளாண்ட் செல்ஸ் தான் இங்க செயல்படும் உறுப்புகள். இந்த 3 ஸ்டெப்பும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பாடத்திலேயே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இதோட கடைசி வரியில தான் இருக்கு. அந்த மெமரி கெப்பாசிட்டி பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒரு மனுஷனால தன் வாழ்நாள்ல மூளையில 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை சேமிச்சு வைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, 100 மில்லியன். அது ஒரு ரொம்ப பெரிய நம்பர். நம்ம மூளை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் டிரைவ் மாதிரி. கண்டிப்பா. இந்த 3 ஸ்டெப்பையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு வெளியே நடக்கிற விஷயங்களை உள்ளே கொண்டு வர்ற சென்சார்கள் வேணும். அந்த சென்சார்கள் தான் நம்மளோட உணர்வுறுப்புகள். சோர்ஸ் நோட்ஸ்ல இந்த உணர்வுறுப்புகளை வெளி உலகின் சாளரங்கள் அப்படின்னு ரொம்ப கவித்துவமா சொல்லியிருக்காங்க. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு 5 உணர்வுறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு. இதுங்க தான் நம்ம சுத்தி என்ன நடக்குது, ஏதாவது ஆபத்து இருக்கான்னு நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஆமாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல், இந்த 5 முக்கியமான வேலைகளும் இந்த சாளரங்கள் வழியா தான் மூளைக்கு போகுது. இதுல கண்களோட வேலை என்னன்னு பார்த்தா, வெறும் வெளிச்சத்தை மட்டும் இல்ல, ஒரு பொருளோட நிறம், வடிவம், அளவு, அது எவ்ளோ தூரத்துல இருக்கு, அது நகருதா இல்ல ஒரே இடத்துல இருக்காங்கிற எல்லா டேட்டாவையும் கண்கள் தான் மூளைக்கு அனுப்புது. அந்த குறிப்பில கொடுத்திருக்கிற மாதிரி கண்ணிமைகள் வந்து தூசியை தடுக்கிறதுக்கு இயற்கையாவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பிளாஸ்ட் ஷீல்டு மாதிரி செயல்படுது. நம்ம மூளைக்கே எந்த சிக்னலும் நாம கொடுக்காமலே தூசி வருது மூடுன்னு அதுவா செஞ்சுக்குது. அதான் இதுல இருக்கிற லாஜிக். இந்த பாதுகாப்பு கவசங்கள் தாண்டி அடுத்த கட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்ணோட உள்ளமைப்புக்குள்ள போறோம் இல்லையா? ஆமா. குறிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண் 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அவை கார்னியா, ஐரிஸ் மற்றும் கண்மணி, அதாவது பியூப்பிள். நம்ம முதல்ல பேசின அந்த ஒளி, நிறம், வடிவம் இது எல்லாமே கண்ணுக்குள்ள நுழையணும்னா அதுக்கு இந்த 3 விஷயங்கள் தான் முதல் நிலை வாசல்கள், அதாவது கேட்வேஸ்னு சொல்லலாம். ஆஹா, ஒரு பெரிய கோட்டைக்குள்ள நுழையிற வாசல் மாதிரி சொல்றீங்க. அதேதான். இந்த 3ம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அது எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப கார்னியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்ணோட வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு கிளியரான கண்ணாடி மாதிரி. நம்ம வாட்ச் மேல இருக்கிற கண்ணாடி மாதிரி வச்சுக்கலாமா? சரியான உதாரணம். அது உள்ள இருக்கிற பாகங்களை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம வர்ற வெளிச்சத்தை வளைச்சு சரியான பாதையில உள்ள அனுப்புது. ஓஹோ, அப்ப கார்னியா தான் வேலை செய்யுது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் ஐரிஸ் வழியா போகுது. ஐரிஸ்ங்கிறது நம்ம கண்ணுக்கு நிறம் கொடுக்கிற அந்த வளையம். சிலருக்கு கருப்பா, சிலருக்கு பிரவுனா இருக்கும், அதுதானே? ஆமா, அதேதான். ஆனா அதோட முக்கிய வேலை அது இல்ல. வெளிச்சம் அதிகமா இருக்கும்போது சுருந்தி, வெளிச்சம் கம்மியா இருக்கும்போது விரியிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் அது. அப்ப அந்த ஐரிஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன ஓட்டை தான் கண்மணி, அதாவது பியூப்பிலா. 100க்கு 100 சரி. ஐரிஸ் சுருங்கி விரியும் போதே இந்த பியூப்பிலோட அளவும் மாறுது. இதன் மூலமா மூளைக்கு தேவையான கரெக்டான வெளிச்சம் உள்ள போகுது. இது 3 ஒன்னா சேர்ந்து ஒரு செகண்ட்ல இவ்ளோ பெரிய மேஜிக் பண்ணதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு ஆச்சரியம் தான் அது. ரொம்பவே தெளிவா விளக்குனீங்க. சரி, பாக்குறத பத்தி பேசிட்டோம். அடுத்து கேக்குறது, அதாவது காதுகள். செவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கா, மென்மையா இருக்கா, அது ஒரு இனிமையான மியூசிக்கா இல்ல இரைச்சல் தர்ற இரைச்சலாங்கிறதெல்லாம் பிரிச்சு காட்டுறது காதுகள் தான். ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், காதுகள்ங்கிறது சத்தத்தை கேட்கறதுக்கு மட்டுமே பயன்படுற ஒரு உறுப்பு கிடையாது. இது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காதுகளுக்கு உடலை சமநிலைப்படுத்துறதுலயும் ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? சவுண்ட் வேவ்ஸை ரிசீவ் பண்ற ஒரு உறுப்பு எப்படி நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணும்? காதுக்குள்ள குறிப்பா உச்சவியில சில திரவங்கள் இருக்கு. நாம நடக்கும்போதோ ஓடும்போதோ இல்ல ஒரு மலையில ஏறும்போதோ நம்ம தலை எந்த பக்கம் சாஞ்சாலும் அந்த உச்சவியில இருக்கிற திரவம் அசையும். ஓ, ஒரு லெவல் மீட்டர் மாதிரி செயல்படுது. ஆமா.
அத வச்சு உடம்பு இந்த ஆங்கிள்ல சாஞ்சிருக்கு, பேலன்ஸ் பண்ணு அப்படின்னு காதுகள் மூளைக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். அதனால தான் காதுகள் நம்ம உடலை சமநிலையில வச்சுக்க உதவுதுன்னு சொல்றோம். செவியோட அமைப்பை 3ஆ பிரிக்கலாம்: புறச்செவி, நடுச்செவி, உட்செவி. இதுல நம்ம கண்ணுக்கு தெரியற வெளியில இருக்கிற காது மடலுக்கு பெயர் பின்னா, அதாவது புறச்செவி மடல். வாவ், இந்த பேலன்சிங் பாயிண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க. அது தோல். நம்ம உடம்பு முழுவதையும் மூடி பாதுகாக்கிறது தோல் தான். ஒரு பொருள் சூடா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, சொரசொரப்பா இருக்கா, இல்ல வழவழப்பா இருக்கா, ஹார்டா இருக்கா, இல்ல சாஃப்டா இருக்கான்னு தொடு உணர்வு மூலமா மூளைக்கு சொல்றது தோல் தான். தோலுங்கிறது வெறும் தொடு உணர்வை தர்ற போர்வை மட்டும் கிடையாது, அது ஒரு செக்யூரிட்டி ஷீல்டு. கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகள், நுண்ணுயிரிகள் கிட்ட இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற முதல் அரணே தோல் தான். அது மட்டும் இல்லாம உடம்போட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்குது இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப வெயிலா இருந்தா வேர்விய வெளியேற்றி உடம்போட வெப்பநிலையை ரெகுலேட் பண்ணுது. எல்லாவற்றுக்கும் மேலா சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி உற்பத்தி செய்யறதும் தோல் தான். நாளமில்லா சுரப்பி மண்டலம். இப்போ இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்போட உட்புறச் சூழலை, அதாவது இன்டர்னல் என்விரான்மெண்ட், அதை சீராக பராமரிக்கிறது தான் இதோட முக்கிய வேலை. ஓ, அந்த உட்புறச் சூழல், வெளியே எவ்ளோ வெயில் அடிச்சாலும் இல்ல குளிர் அடிச்சாலும் உடம்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, ஒரு குறிப்பிட்ட சீரான நிலை இருக்கணும் இல்லையா? அததான் சொல்றீங்களா? ஆமா. அதாவது எந்த ஒரு குழாயும் இல்ல நாளமும் இல்லாம நேரடியாக தகவல்களை அனுப்புது. அதனால தான் இதுக்கு நாளமில்லா சுரப்பின்னு பேர் வந்திருக்கு. உண்மைதான். சரி, தகவல் எப்படி போகுது? அதுக்கு தான் இந்த சுரப்பிகள் சில வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்யுது. அந்த வேதிப்பொருட்களுக்கு பேர் தான் ஹார்மோன்கள். ஹார்மோன்கள். நீங்க குறிப்புகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வார்த்தைய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் வேதிப்பொருள்கள் ஹார்மோன்கள். ஆமா, இந்த ஹார்மோன்கள் ரத்தத்துல கலந்து உடல் முழுக்க பயணிக்கும். ஆனா எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அங்க மட்டும்தான் அதோட வேலையை காட்டும். ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யற அந்த சுரப்பிகள் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்கு? குறிப்புகள்ல இதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நாம மேலேந்து கீழாக ஒரு பயணம் மாதிரி போமோமா? கண்டிப்பா போலாம். முதல்ல நம்ம மூளையிலிருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா மூளை தான் கண்ட்ரோல் ரூம். மூளையோட அடிப்பகுதியில 2 முக்கியமான சுரப்பிகள் இருக்கு. ஒன்னு பிட்யூட்டரி சுரப்பி. இங்க ஒண்ணு பீனியல் சுரப்பி. கரெக்டா? கரெக்ட். பீனியல் சுரப்பி. இதுல பிட்யூட்டரிய மாஸ்டர் சுரப்பின்னு கூட சொல்லுவாங்க. உடம்போட பல வேலைகளை அதுதான் ஆரம்பிச்சு வைக்குது. சரி, மூளையில பிட்யூட்டரி, பீனியல். அடுத்து அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கழுத்து பகுதிக்கு வருவோம். நம்ம தொண்டை பகுதியில இருக்கிற சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. ஆமா, தைராய்டு சுரப்பி இது உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துது. உடல் எடை சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ கழுத்துல தைராய்டு, அடுத்து மார்பு கூடு. நம்ம மார்பு கூட்டுல அமைந்திருக்கிற சுரப்பி தைமஸ் சுரப்பி. குறிப்புகள்ல இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. குறிப்பா குழந்தைகள் வளரும்போது இந்த தைமஸ் சுரப்பி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அடுத்து வயிற்று பகுதிக்கு வருவோம். வயிற்றின் அடிப்பகுதியில ஒரு முக்கியமான உறுப்பு இருக்கு. அதுதான் கணையம். ஓ, கணையம். அதாவது பான்கிரியாஸ். நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துற இன்சுலின் ஹார்மோன் இங்கிருந்து தான் வருது இல்லையா? ஆமா, அதேதான். இதோட இருப்பிடம் வயிற்றின் அடிப்பகுதி. இத நேயர்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அங்கிருந்து கொஞ்சம் பின்னாடி போனோம்னா சிறுநீரகங்கள் இருக்கு. அந்த சிறுநீரகத்தோட மேல ஒரு தொப்பி மாதிரி ஒண்ணு இருக்குமே, அதுதானே அட்ரினல் சுரப்பி? சரியா சொன்னீங்க. அட்ரினல் சுரப்பி தான் அது. நாம ரொம்ப பயப்படும் போதோ இல்ல கோவப்படும் போதோ உடம்புல ஒரு எனர்ஜி வருமே, அதுக்கு காரணம் இந்த சுரப்பி வெளியிடுற ஹார்மோன்கள் தான். சூப்பர். கடைசியா இடுப்பு குழி, அதாவது பெல்விக் கேவிட்டி. அங்கே அமைந்திருக்கிறது தான் நம்ம இனப்பெருக்க உறுப்புகள். ஆமா, இப்போ இந்த 6 தான் நாளமில்லா சுரப்பிகள். இதன் உண்மையான அர்த்தம் என்ன? மூளையில ஆரம்பிச்சு இடுப்பு குழி வரைக்கும் நம்ம உடம்பு முழுக்க ஒரு நெட்வொர்க் மாதிரி இந்த சுரப்பிகள் பரவி இருக்கு. நீங்க எக்ஸாம்க்கு தயாராகிறீங்கன்னா இத ஒரு படமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. மூளையில பெட்யூட்ரி, பீனியல், கழுத்துல தைராய்டு, மார்பு கூட்டுல தைமஸ், வயிற்றுல கணையம், சிறுநீரகத்தின் மேல் அட்ரினல், இடுப்பு குழியில் இனப்பெருக்க உறுப்புகள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி வரும்.
உடம்புக்குள்ள இவ்ளோ வேலைகள், இவ்ளோ வேதியியல் மாற்றங்கள் தொடர்ந்து நடக்கும்போது கண்டிப்பா கழிவுகளும் உருவாகும் இல்லையா? ஒரு ஃபேக்டரி ஓடுதுன்னா கழிவுகள் வரதானே செய்யும். ஆமா, கழிவுகள உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து. அதனால தான் நம்ம குறிப்புகள்ல அடுத்ததா கழிவு நீக்க மண்டலம் பத்தி பேசிருக்காங்க. அந்த கழிவுகள் சாதாரண கழிவுகள் கிடையாது. குறிப்புகள்ல ஒரு வார்த்தை இருக்கு, கவனிச்சிங்களா? நைட்ரஜன் கலந்த கழிவுகள். ஆமா, நைட்ரஜன் கலந்த கழிவுகள். இது கண்டிப்பா தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். உடம்புல இருந்து வெளியேற்றப்படுவது நைட்ரஜன் கலந்த கழிவுகள். இத நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த நைட்ரஜன் கழிவுகள் ரத்தத்துல கலந்திருக்கும். அதை பிரிச்சு எடுக்க நம்ம உடம்புல ஒரு சூப்பரான வடிகட்டும் ஆலை இருக்கு. அதுதான் கழிவு நீக்க மண்டலம். இதுல 4 உறுப்புகள் இருக்கு. அந்த 4 உறுப்புகள் சிறுநீரகங்கள், அங்கிருந்து வர குழாய்களான சிறுநீர் நாளங்கள், அப்புறம் சிறுநீரை சேகரிச்சு வைக்கிற சிறுநீர் பை, கடைசியா அது வெளியேறும் பாதையான சிறுநீர் புறவழி. ஆமா, அந்த சிறுநீர் புறவழியை தான் அறிவியல் மொழியில யுரித்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யூரித்ரா. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த அமைப்போட கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம சிறுநீரகங்கள் தான். இதோட வடிவம் எப்படி இருக்கும்? குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அது அவரை விதை வடிவத்துல இருக்கும். பீன் ஷேப். அவரை விதை வடிவம் அடிவயிற்றுக்குழியில இருக்கு. முதுகுக்கு 2 பக்கமும் ஒண்ணு இருக்கு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த சிறுநீரகங்கள் செய்யற வேலை ரொம்ப பிரம்மாண்டமானது. ஒரு நாளைக்கு சுமார் 180 லிட்டர் ரத்தத்தை திரும்ப திரும்ப வடிகட்டுது. 180 லிட்டரா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா சிறுநீரகங்கிறது வெறும் ஒரு சல்லடை மாதிரி கிடையாதே. கிடையவே கிடையாது. அதுக்குள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா, லட்சக்கணக்கான சின்ன சின்ன வடிகட்டிகள் இருக்கும். அதுக்கு ஒரு பிரத்யேகமான பேர் இருக்கு. நெஃப்ரான்கள். சரியா சொன்னீங்க. நெஃப்ரான்கள். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகுகள் இந்த நெஃப்ரான்கள் தான். அதாவது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். சிறுநீரகம் எதனால் ஆனதுன்னு கேட்டா இந்த நெஃப்ரான்களால் ஆனது. அதுதான் ரத்தத்தை வடிகட்டி நைட்ரஜன் கழிவுகளை பிரிச்சு சிறுநீராக மாத்துது. ஆமா, தேவையான சத்துக்களை மறுபடியும் ரத்தத்துக்கே அனுப்பிட்டு கழிவுகளை மட்டும் சிறுநீரா மாத்தி வெளியேற்றுது. இவ்ளோ பெரிய வேலைய இந்த நெஃப்ரான்கள் தொடர்ந்து செய்யணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள் தேவைப்படுது. அதுதான் தண்ணீர். இங்க இருந்து தான் நம்ம அடுத்த தலைப்பான நாம் ஏன் நீரை அருந்துகிறோம் பகுதி ஆரம்பமாகுது. தண்ணீர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம குறிப்புகள்ல கொடுத்துக்கிற புள்ளி விவரங்கள் நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். நம்ம உடம்புல எவ்வளவு சதவீதம் நீர் இருக்கு தெரியுமா? 70%. 70%. அதாவது நம்ம வெறும் தசை எலும்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதிகபட்சமா தண்ணி தான் இருக்கு. இதுல ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. உடம்பு முழுக்க தண்ணீர் ஒரே அளவுல கிடையாது. நம்ம மூளையில சாம்பல் நிற பகுதின்னு ஒண்ணு இருக்கு, கிரே மேட்டர். அங்கதான் அதிகபட்சமா 85% நீர் இருக்கு. அட, மூளையில 85% நீரா? ஆமா, மூளை சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு அவ்ளோ தண்ணீர் தேவைப்படுது. ஆனா அதே சமயம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு செல்கள்ல வெறும் 15% தான் நீர். இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூளையோட சாம்பல் நிறப்பகுதி 85% நீர், கொழுப்பு செல்கள் 15% நீர். ஏன்னா கொழுப்பு செல்கள்ங்கிறது வெறும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. மூளை அப்படி இல்ல, எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ உடம்புல இருக்கிற அந்த 70% நீரை சரியா மெயின்டைன் பண்ண நாம எவ்ளோ தண்ணி குடிக்கணும்? குறிப்புகள் என்ன சொல்றாங்க? ஒரு நாளைக்கு சராசரியா 1.5 முதல் 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்க. 1.5 to 3.5 லிட்டர்ஸ். உணவின் மூலமாகவும் நாம நேரடியா குடிக்கிற தண்ணீர் மூலமாகவும் இந்த அளவு உடம்புக்கு போயிரணும். அப்படி போனாதான் அந்த நெஃப்ரான்கள் எந்த சிரமமும் இல்லாம ரத்தத்தை வடிகட்ட முடியும். சூப்பர். 1. எந்த மண்டலம் வாயுக்களை கடத்துகிறது? இரத்த ஓட்ட மண்டலம். 2. இரத்த ஓட்ட மண்டலத்தின் முக்கிய உறுப்புகள் யாவை? இதயம், இரத்த குழாய்கள், இரத்தம். 3. சுவாச வாயுக்களை கடத்துவது எது? இரத்தம் அல்லது இரத்த ஓட்ட மண்டலம். 4. உணவுச்சத்து பொருட்களை கடத்துவது எது? இரத்த ஓட்ட மண்டலம். 5. ஹார்மோன்களை கடத்துவது எது? இரத்த ஓட்ட மண்டலம். 6. கழிவுப் பொருட்களை வெளியேற்ற கடத்துவது எது? இரத்த ஓட்ட மண்டலம். 7. நோய் கிருமிகளிடமிருந்து உடலை பாதுகாப்பது எது? இரத்த ஓட்ட மண்டலம். 8. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பது எது? இரத்த ஓட்ட மண்டலம். 9. இதயம் எங்கு அமைந்துள்ளது? மார்பறையில். 10. இதயம் எவற்றிற்கு இடையே அமைந்துள்ளது? 2 நுரையீரல்களுக்கு இடையே. முதல் 10 கேள்விகள் முடிஞ்சது. 11. இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? 4. 12. இதயத்தை சுற்றியுள்ள உறையின் பெயர் என்ன? பெரிகார்டியம். 13. பெரிகார்டியம் உறை எத்தனை சுவர்களை கொண்டது? 2. 14.
வாழ்நாள் முழுவதும் இரத்தத்தை உந்தி அனுப்புவது எது? இதயம். 15. இரத்தக் குழாய்கள் எத்தனை வகைப்படும்? 3. 16. இரத்தக் குழாய்களின் வகைகள் யாவை? தமனிகள், சிரைகள், தந்துகிகள். 17. இரத்தக் குழாய்கள் எத்தகைய அமைப்பை ஏற்படுத்துகின்றன? மூடிய வலைப்பின்னல். 18. இரத்தம் என்பது எவ்வகை திசு? திரவ இணைப்பு திசு. 19. இரத்தம் எவற்றை கொண்டுள்ளது? பிளாஸ்மா மற்றும் இரத்த அணுக்கள். 20. இரத்த அணுக்கள் எத்தனை வகைப்படும்? 3. பாதி கேள்விகள் முடிஞ்சது. 21. இரத்த சிவப்பணுக்களின் ஆங்கிலச் சுருக்கம் என்ன? RBCS. 22. இரத்த வெள்ளை அணுக்களின் ஆங்கிலச் சுருக்கம் என்ன? WBCS. 23. இரத்தத் தட்டுகளின் ஆங்கில பெயர் என்ன? Platelets. 24. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? எலும்பு மஜ்ஜையில். 25. நாடித் துடிப்பை அறிய எந்த விரல்களை பயன்படுத்த வேண்டும்? ஆள்காட்டி மற்றும் நடுவிரல். 26. நாடித் துடிப்பை எந்த கையில் அளக்கலாம் என புத்தகம் கூறுகிறது? இடது கை மணிக்கட்டின் உள்பக்கம். 27. நாடித் துடிப்பு எதனால் ஏற்படுகிறது? தமனியில் செல்லும் இரத்த ஓட்டத்தால். 28. ஒரு நிமிடத்தில் ஏற்படும் நாடித் துடிப்புகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாடித் துடிப்பு விகிதம். 29. ஓய்வு நிலையிலுள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடித் துடிப்பு எவ்வளவு? 72 முதல் 80 வரை. 30. இரத்த தானம் செய்ய குறைந்தபட்ச வயது என்ன? 18 வயது. கடைசி 10 கேள்விகள். 31. மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்காக இரத்தம் எங்கு சேமிக்கப்படுகிறது? இரத்த வங்கிகளில். 32. இரத்த வங்கிகளில் இரத்தம் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது? தற்காலிகமாக. 33. யார் இரத்த தானம் செய்யலாம்? 18 வயதுக்கு மேற்பட்ட ஆரோக்கியமான ஒவ்வொருவரும். 34. அவசரகால விபத்துகளில் நோயாளிகளுக்கு உதவுவது எது? இரத்த தானம். 35. அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு உதவுவது எது? இரத்த தானம். 36. பிறரின் உயிர்காக்க உதவுவது எது? இரத்த தானம். 37. நமது உடல் முழுவதும் இரத்தத்தை எடுத்து செல்லும் பாதைகள் எவை? இரத்த குழாய்கள். 38. மூடிய வலைப்பின்னல் அமைப்பு எதன் வழியே இரத்தத்தை கடத்துகிறது? இரத்த குழாய்கள் வழியே. 39. எலும்பு மஜ்ஜையில் உருவாவது எந்த அணுக்கள்? இரத்த சிவப்பணுக்கள். 40. மனிதனின் நரம்பு மண்டலம் எதனால் ஆனது? நியூரான் அல்லது நரம்பு செல்கள். நரம்பு மண்டலத்திலுள்ள முக்கிய உறுப்புகள் யாவை? மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள். நரம்பு மண்டலத்துடன் இணைந்து செயல்படும் மற்றொரு மண்டலம் எது? நாளமில்லா சுரப்பி மண்டலம். நரம்பு மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் இரு முக்கிய பணிகள் என்ன? கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு. மூளை எங்கு பாதுகாப்பாக அமைந்துள்ளது? மண்டையோட்டின் கபால குழிக்குள். மூளையை பாதுகாக்கும் உறைகளின் பெயர் என்ன? மூளை உறைகள் அல்லது வெனிஞ்சஸ். மூளை உறைகள் எத்தனை திசுக்களால் ஆனவை? 3 திசுக்களால். மூளையின் 3 முக்கிய பிரிவுகள் யாவை? முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? மூளை. தண்டுவடம் மூளையின் எந்த பகுதியின் தொடர்ச்சியாகும்? பின்மூளையிலுள்ள முகுளம். தண்டுவடத்தை பாதுகாப்பது எது? முதுகெலும்பு தொடர். மூளையையும் உடல் பாகங்களையும் இணைப்பது எது? தண்டுவடமும் நரம்புகளும். நரம்பு மண்டலத்தின் முதல் செயல்பாடு என்ன? உணர்ச்சி உள்ளீடு. உணர்ச்சி உள்ளீட்டில் சமிக்ஞைகள் எங்கிருந்து கடத்தப்படுகின்றன? உணர் உறுப்புகளிலிருந்து. எந்த உறுப்புகளிலிருந்து தகவல் மூளைக்கு செல்கிறது? உணர் உறுப்புகள். உணர்ச்சி சமிக்ஞைகளை ஒருங்கிணைத்து பதிலை உருவாக்குவது எந்த செயல்பாடு? ஒருங்கிணைப்பு. செயல் வெளிப்பாட்டில் சமிக்ஞைகள் எங்கிருந்து எங்கு செல்கின்றன? மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து செயல்படும் உறுப்புகளுக்கு. மூளையின் கட்டளைகளை செயல்படுத்துவது எது? செயல்படும் உறுப்புகள். பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்படும் உறுப்புகளுக்கு 2 உதாரணங்கள் கூறுக. தசைகள் மற்றும் சுரப்பிச் செல்கள். மனிதனால் தன் வாழ்நாளில் மூளையில் எவ்வளவு தகவல்களை சேமிக்க முடியும்? 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்கள். ஒரு ரிவிஷனுக்காக திரும்பவும் கேட்கிறேன். நரம்பு செல்களின் மற்றொரு பெயர் என்ன? நியூரான். முகுளத்தின் ஆங்கில பெயர் என்ன? மெடுல்லா. உடலின் தகவல்களை கடத்துவதும் ஒருங்கிணைப்பதும் எந்த 2 மண்டலங்கள்? நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம். மூளையின் பாதுகாப்பு பெட்டகம் எது? கபாலக்குழி. மூளையை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் 3 திசுக்களின் தொகுப்பு. மெனிஞ்சஸ். மூளை உருவாக்கும் பதில்களை தசைகளுக்கு கொண்டு செல்வது எது? செயல் வெளிப்பாடு. தண்டுவடம் எதன் தொடர்ச்சியாகும்? முகுளம்.
முகுளம் மூளையின் எந்த பகுதியில் உள்ளது? பின்மூளை. தண்டுவடத்தை பாதுகாப்பது எது? முதுகெலும்பு தொடர். சூப்பர். மூளையை உடலின் பல்வேறு பாகங்களோடு இணைப்பது எது? நரம்புகள். நரம்பு மண்டலத்தின் முதல் செயல் என்ன? உணர்ச்சி உள்ளீடு. நரம்பு மண்டலத்தின் இரண்டாவது செயல் என்ன? ஒருங்கிணைப்பு. நரம்பு மண்டலத்தின் மூன்றாவது செயல் என்ன? செயல் வெயில் ஆடலவு. உணர் உறுப்புகளிலிருந்து சமிக்ஞைகளை மூளைக்கு கடத்துவது எது? உணர்ச்சி உள்ளீடு. சமிக்ஞைகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குவது எது? ஒருங்கிணைப்பு. மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து சமிக்ஞைகளை உறுப்புகளுக்கு கடத்துவது எது? செயல் வெளிப்பாடு. சமிக்ஞைகளை பெற்று செயல்படும் உறுப்புகள் எவை? தசை மற்றும் சுரப்பிச் செல்கள். வெளி உலகின் சாளரங்கள் எனப்படுவது எது? உணர்வுறுப்புகள். நமது உடலில் எத்தனை உணர்வுறுப்புகள் உள்ளன? 5. பொருளின் அளவு, தூரம் மற்றும் அசைவை அறிய உதவுவது எது? கண்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மூளையில் எவ்வளவு தகவல்களை சேமிக்க முடியும்? 100 மில்லியனுக்கும் அதிகமான. பல்வேறு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவுவது எது? செவிகள். ஓடும்போதும் மலை ஏறும்போதும் உடலை சமநிலையில் வைக்க உதவுவது எது? செவிகள். செவியின் 3 முக்கிய பகுதிகள் யாவை? புறச்செவி, நடுச்செவி, உட்செவி. மனிதனின் புறச்செவியிலுள்ள மடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறச்செவி மடல் அல்லது பின்னா. உடலை முழுவதுமாக மூடியுள்ள மிகப்பெரிய உணர்வுறுப்பு எது? தோல். ஒரு பொருள் குளிர்ச்சியாக உள்ளதா வெப்பமாக உள்ளதா என அறிய உதவுவது எது? தோல். உடலை நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாப்பது எது? தோல். உடலின் வெப்பநிலையை சரியாக ஒழுங்குபடுத்தி வைப்பது எது? தோல். தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த வைட்டமினை உற்பத்தி செய்கிறது? வைட்டமின் டி. நுண்ணுயிரிகளிலிருந்து உடலை பாதுகாக்கும் அரணாக செயல்படுவது எது? தோல். நகரம் வாகனங்களில் செல்லும்போது எதை செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. கணினி, செல்போன் போன்றவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதை குறித்து என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். கண்களை எப்படி தேய்க்கக்கூடாது? கடினமாக தேய்க்கக்கூடாது. கண்களில் உள்ள தூசியை அகற்ற எதை பயன்படுத்த வேண்டும்? தூய்மையான தண்ணீர். தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும். 2 அல்லது 3 முறை. கடுமையான அடி மற்றும் தாக்குதல்களிலிருந்து எதை பாதுகாக்க வேண்டும்? செவிகள். செவிகளை சுத்தம் செய்ய எதை பயன்படுத்தக்கூடாது? கொண்டை ஊசி, பல்குச்சி. கொண்டை ஊசி போன்றவற்றை பயன்படுத்தினால் எதில் கிழிவு ஏற்படும்? காதுச்சவ்வு. காதுச்சவ்வு கிழிந்தால் காதில் என்ன ஏற்படும்? காது தொற்று. தோலை சுத்தமாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? குளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் தினமும் எத்தனை முறை குளிக்க வேண்டும்? 1 முறை. உடலின் பல்வேறு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி உட்புறச் சூழலை பராமரிப்பது எது? நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யும் வேதிப்பொருட்களின் பெயர் என்ன? ஹார்மோன்கள். பிட்யூட்டரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் எங்கு அமைந்துள்ளன? மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பியின் இருப்பிடம் எது? கழுத்து. மார்புக்கூட்டில் அமைந்துள்ள சுரப்பி எது? தைம சுரப்பி. கணையம் உடலின் எப்பகுதியில் உள்ளது? வயிற்றின் அடிப்பகுதி. சிறுநீரகத்தின் மேல் அமைந்துள்ள சுரப்பி எது? அட்ரினல் சுரப்பி. இனப்பெருக்க உறுப்புகள் எங்கு அமைந்துள்ளன? இடுப்புக்குழி. நமது உடலிலிருந்து நைட்ரஜன் கலந்து கழிவுகளை வெளியேற்றும் மண்டலம் எது? கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலத்தில் அடங்கியுள்ள உறுப்புகள் யாவை? சிறுநீரகங்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் புறவழி. அந்த சிறுநீர் புறவழியின் மற்றொரு பெயர் என்ன? யுரேத்ரா. சிறுநீரகம் என்ன வடிவத்தில் காணப்படுகிறது? அவரை விதை வடிவம். சிறுநீரகம் எங்கு அமைந்துள்ளது? அடிவயிற்றுக் குழியில். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகுகள் என்று எவற்றை அழைக்கிறோம்? நெஃப்ரான்கள். நெஃப்ரான்களின் முக்கிய பணி என்ன? இரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்குவது. மனித உடலில் உள்ள நீரின் அளவு எத்தனை சதவீதம்? 70%. உடலில் 85% அளவு நீரை தன்னுள்ளே கொண்டுள்ள பகுதி எது? மூளையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதி. வெறும் 15% மட்டுமே நீரை தன்னுள்ளே கொண்டுள்ள செல்கள் எவை? கொழுப்புச் செல்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக பருக வேண்டிய நீரின் அளவு என்ன? 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை. வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த 20 கேள்விகளையும் பதில்களையும் மனசுல வச்சுக்கிட்டாலே தேர்வுல எந்த கேள்வி வந்தாலும் சுலபமா எழுதிடலாம். ஆமா, குறிப்புகள்ல இருக்கிற ஒரு வரி கூட விடாம நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான வரைபடம் மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.